ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நாளின் இந்த மாலை வேளையிலும் நம்ம ஒரு சின்ன கூட்டமாக தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கவும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கவும் தேவன் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால ஒருமனப்பட்டவர்களாய் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறபடினால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமா இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்த காரியத்தை தான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். தேவன் என்னை பலப்படுத்துவாராக்க. இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு கொடுக்கணும்னா, தள்ளாடுகிறவர்களை தன்னிகராக்கும் தேவன். இதுதான், தள்ளாடுகிறவளை அற்றவளாக்கும் தேவன். இதுதான் இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பு. இந்த செய்தியை கொடுக்கும்போதே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தேன். ஆண்டவர் ஒரு அருமையான குருவான ஒரு மூலமா ஊழியத்துக்கு என்னை அழைத்த போது எங்கள் அப்பாட்ட சொல்கிறாங்க, உங்கள் பையன்ல இவனை ஊழியத்துக்கு அனுப்புனா என்னன்னு சொல்கிறாங்க குருவானவர். ஆனால் எங்கள் அப்பா கையை காமிச்சது என் தம்பியை. நான் அன்னையிலேருந்து நான் ஓடின ஓட்டங்கள், நான் ஊழியம் செய்யணும், அதுவும் ஒரு நல்ல பிரபலமான தொழில் அதிபராகி ஊழியம் செய்யணுங்கிறதான் என் உள்ளத்தின் விருப்பம். ஆனால் என்னை ஆண்டவர் கொண்டு சென்ற பாதையிலெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் என்னை உருவாக்கினார் என்று தான் நான் சொல்லுவேன். நான் பல வேளைகளில் சோர்வு, தள்ளாடின சூழ்நிலை, ஏன் ஏன் இவ்வளவு போராட்டத்தை நான் சுமக்கணும், இவ்வளவு கஷ்டங்களை நான் சுமக்கணும் என்று சொல்லி நினைத்த நாட்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் என்ன ஒரு நாளும் கைவிடலை. போராடினேன், ஆனால் கைவிடலை. ஒரு நாளும் என்னை அப்பத்துக்காகவோ எதுக்காகவோ தள்ளிடணுங்கிற இதில் இல்லாமல் ஆண்டவர் நேர்த்தியாய் எல்லா காரியங்களையும் செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து இருக்கும்போது, முழு நேரமாக நீ எனக்கு தேவைன்னு சொல்லும்போது ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவ பணிக்கு முழுவதுமாக வந்த ஆண்டவர் குறைவின்றி நடத்துவதோடு மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் தேவன் என்னை இன்னைக்கு பயன்படுத்தி வருகிறார் என்று சொன்னார். இதுக்கு என்னுடைய பெற்றோரும் என்னை நேசிக்கிற உள்ளங்களும் தான் காரணங்கிறத நான் தெளிவாக சொல்வேன். ஏனென்று சொன்னால், எனக்காக ஜெபித்த மக்கள், ஜெபித்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு காரியம் ஜென்ஸனுடைய முன்னேற்ற பணியில் நிற்கும் போது 7 விதமான பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த 7 விதமான பணிக்காக ப்ரொமோஷனல் சைடு பணம் பிரித்து அனுப்புறது முக்கியமான காரியம். ஆனால் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஜெபத்துக்கும் நேசிப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகிற அண்ணனுக்கு பின்னால நிற்கும் போது, ஜெபக்குழுக்களை ஏற்படுத்த, ஊழியங்களை, வசனங்களை சபைகளில் சென்று பிரசண்டவருக்குள்ள வழி நடத்த தேவன் கிருபை தந்ததோடு மாத்திரமல்ல, இந்த நாட்கள்ல நல்ல முறையில் பல இடங்கள்ல மிஷினரிகளை தாங்குகிற மக்கள், மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிற மக்களை எழுப்ப கர்த்தர் கிருபை தந்தார். பல இடங்கள்ல ஆலயங்களை கட்டவும், ஊழியர்களை ஏற்படுத்துகிற மக்களையும் ஆண்டவர் கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அதோடு மாத்திரமல்ல, நான் ஒரு சிறிய பாத்திரமா இருந்தாலும் தேவன் பயன்படுத்துகிற இடங்கள்ல மகிமையான மகத்துவமான காரியங்களை இன்றைய நாளில காண கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார்னு சொன்னா, இது தேவனுடைய சுத்த கிருபை. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையில ஊழியர்களை தாங்கிறதுக்கு, சபைகளை கட்டுவதற்கு, வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு
அதோடு ஆதரவற்ற பிள்ளைகளை படிக்க வைக்க, அவங்களுக்கு உடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஆங்காங்கு ஆங்காங்கு மக்களை சந்திக்க, அவர்கள் மூலமா ஒரு கூட்டத்துக்கு உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சியை கொடுக்க தேவன் என்னை பயன்படுத்தி வர்றார். ஒரே ஒரு காரியம் கேட்பேன்னா, எனக்காக ஜெபியுங்கள், எனக்காக நீங்க ஜெபியுங்கள். இந்த நாளிலும் நாம கொஞ்ச நேரம் சிந்திக்கும்படியாய் தேவன் அடைய ஆவியானவர் எனக்கு முன்னால காண்பித்த காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும்போது 15வது அதிகாரத்தின் 28வது வசனத்துல இவ்விதமாக போடப்பட்டிருக்கிறது. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு அருமையான ஸ்திரீயை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறத பார்க்கிறோம். என்ன சாட்சி கொடுக்கிறார்னா, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பை பார்க்கும்போது, தலைப்பிலேயே நான் சொல்லியிருக்கிறேன், தள்ளாடுகிறவளை தன்னிகரற்றவராக்கும் தேவன் என்று சொல்லி தலைப்பு கொடுத்திருக்கிறேன். விசேஷமா இந்த பகுதியை நாம கொஞ்சம் சிந்தித்து ஆராய்ந்து பார்க்கும்போது, உலகத்துக்கு இந்த ஸ்திரீயை காண்பிக்கிற ஆண்டவர் காண்பிக்கிறாரு, உன் விசுவாசம் பெரிது. எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவாய் நம்மளை நேசிக்கிற ஆண்டவர் என்பதை இதை நாம கொஞ்சம் புரியணும். ஏன்னா இந்த ஸ்திரீயை குறித்து சொல்லும்போது பார்க்கிறோம், இதே மத்தேயு 15வது அதிகாரத்துல 22வது வசனத்துல பார்க்கும்போது, கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து என்று சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இந்த ஸ்திரீயை குறித்து மத்தேயிலையும் ஆண்டவர் குறிப்பிடுகிறார், மார்க்கு 7வது அதிகாரத்திலையும் ஆண்டவர் குறிப்பிடும்போது, இதுல குறிப்பிடும்போது கானானிய ஸ்திரீ என்று சொல்லி மிக அருமையா குறிப்பிடுவதை நாம பார்க்கிறோம். ஆனா இந்த கானானிய ஸ்திரீ என்று சொல்லி சொல்லப்படுகின்ற பொழுது, உலகத்தின் பார்வையில சொல்லும்போது அருவருப்பானவங்க, தள்ளப்பட்டவங்க, இன்னும் புறம்பானவங்கன்னு சொல்லி பலர் பல விதங்கள்ல நமக்கு முன்னால அவளை குறித்து அருமையா சொல்லி இருப்பாங்க. உண்மைதான், உண்மைதான், அதுல மாற்றமே இல்லை. ஆனா இந்த கானான் யார் என்று சொல்லி பார்க்கும்போது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்குள்ள நாம கடந்து வரும்போது 9வது அதிகாரத்துல 22வது வசனத்திலிருந்து 25 வரைக்குள்ள வசனத்துல அன்னைக்கே நோவா தன்னுடைய குமாரனாகிய கானானை குறித்து உலகத்துக்கு காண்பிக்கும் போது அவர் தெளிவா காண்பிக்கிறாரு. என்ன காண்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது 25வது வசனத்துல, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான் என்று சொல்லி இந்த இடத்துல தன்னுடைய குமாரனை ஒரு தகப்பன் சபிக்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நோவா நல்ல தேவனுடைய மனிதன்தான். அவன் மூலமா அவனுடைய குடும்பத்தார் அனைவரும் வேலைக்குள்ள வைத்து காக்கப்பட்டாங்க. எல்லாமே நாம் அறிந்ததுதான். ஆனா பார்க்கிறோம், இந்த கானானை அவன் சபிக்கிறான். ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது 22, 23ல பார்க்கும்போது, கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலிருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். இங்க பார்க்கிறோம், நோவா திராட்சரசம் அருந்தி அவர் தன்னுடைய வஸ்திரம் விலகி படுத்திருந்த சூழ்நிலையில இங்க பார்க்கிறோம், கானானுக்கு தகப்பனாகிய காம் அவன் செய்த காரியம், தகப்பனுடைய
நிர்வாணத்தை மூடி மறைக்கல. அவன் என்ன செய்யறான்னா, உலகத்துல தன் சகோதரர்கிட்ட காண்பித்து சிரித்து மகிழ்கின்ற ஒரு காரியத்தை இந்த இடத்துல சுட்டி காண்பிக்கிறத நாம் பார்க்கிறோம். அதி நிமித்தமாய் ஆனா பின்னால் இருந்த சகோதரர்கள் நிர்வாணத்தை மறைக்கிறாங்க. இவன் சிரித்து மகிழ்கின்றபடினால் இந்த நோவா தன்னுடைய குமாரனை சபிக்கின்ற ஒரு காரியத்துக்குள்ள இருக்கிறத பார்க்கிறோம். இந்த நிர்வாணம் ஆக்குறது யாருன்னு சொல்லி பார்க்கிறோன்னா, பொல்லாத பிசாசானவன். ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் அன்றைய நாளிலே நம்முடைய ஆதி தகப்பனாகிய தாயாகிய ஆதாமையும் ஏவாளையும் நிர்வாணமாக்கினவன் பிசாசு. ஆனா அன்னைக்கே ஆண்டவர் இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நல்ல வஸ்திரத்தை, தோல் வஸ்திரத்தை, அழிந்து போகாத வஸ்திரத்தை கொடுத்து காப்பாத்தினார். அவங்க அத்தி இலையில ட்ரெஸ்ஸை உண்டாக்குனாங்க. ஆனா ஆண்டவரோ தோல்ல கொடுத்தார். அன்னைக்கே உன் பாவத்துக்கு ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவா காண்பித்தார். ஆனா பின்னான காலகட்டத்தில் வரும்போது இந்த அருமையான மகனோ தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை காண்பித்து மகிழச் செய்தான். இன்னைக்கு உலகத்தின் பார்வையிலும் அநேக மக்கள் இந்த நிர்வாணத்தை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா வேதத்தில் பார்க்கும்போது இந்த கானானிய ஸ்திரீ என்று சொல்லப்படுவதற்கு ஒரு காரணம். கானான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேத புஸ்தகத்துல பார்க்கும்போது, சபிக்கப்பட்ட இந்த சந்ததியில வந்த இந்த சகோதரி. ஆனாலும் இந்த கானான் தேசத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கோம். பாலும் தேனும் ஓடுகின்ற நல்ல செழிப்பான தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக காண்பித்ததோடு மாத்திரமல்ல, இந்த கானான் சந்ததியில வந்த இந்த சகோதரி தள்ளாடுபவளாய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருப்பத ஆண்டவர் எனக்கு முன்பாக சுட்டி காண்பித்து, இந்த தள்ளாடுபவளை நான் தன்னிகரற்றவளா மாற்றினேன் என்பதற்கு நல்ல வேதத்தின் மகத்துவங்களை விளக்கி காண்பிக்கிற ஆண்டவர் எனக்கு முன்பாக காண்பிக்கும் போது, இந்த ஸ்திரீ ஆண்டவரிடத்துல வருகின்றாள். எதற்காக என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, தன்னுடைய மகள் அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டு நிற்கின்ற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில அந்த மகள் நிற்கும் போது பல இடங்களுக்கு போறா, பல ஆசாரியனிடத்துல போவா, பலரை நோக்கி பார்த்து தன்னுடைய பிள்ளையினுடைய சரீர சுகத்துக்காக, விடுதலைக்காக வேண்டின சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். ஆனா எல்லாமே பார்க்கும்போது இந்த மகள் பிசாசினால் கொடிய வேதனை பட்டு கொண்டிருக்கிற மகள். அப்போ பல இடத்துக்கு போயிருப்பா, பலரை பார்த்திருப்பா, பலரிடத்துல சொல்லியிருக்கலாம். ஆனா சொன்ன சூழ்நிலையில விடுதலை கிடைச்சுதான்னு சொல்லி பார்த்தா, விடுதலை கிடைக்காத பட்சத்துல தான் இங்க பார்க்கும்போது இயேசு வருகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த ஸ்திரீ வருகின்றாள். எங்க வர்றார்னு சொல்லி பார்க்கும்போது 15வது அதிகாரத்தின் 21வது வசனத்துல தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் என்று சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த தீரு சீதோன் பட்டணங்களுக்குள்ளாக நிற்கின்ற பொழுது, இந்த தீரு சீதோன் பட்டணத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டான்னு சொல்லி பார்த்தா அதுலயும் ஒரு சிறப்பான சம்பவங்கள் நடக்கிறத அருமையா மார்க்கு எழுதி வைத்திருக்கிறத பார்க்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்துக்குள்ள நாம கடந்து வரும்போது அங்க பார்க்கிறோம், லேகியோன் என்கின்ற ஒரு மனிதன் அந்த இடத்துல வாழ்கின்ற பொழுது அவன் பிசாசுகள் பிடிக்கப்பட்டவனாக
யாராலையும் கட்ட முடியாதவனாக அவனுக்குள்ள 6000 பிசாசுகள் குடிகொண்டிருந்தவனாக தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்த மனுஷன். ஆனா இந்த மனிதனை ஆண்டவர் தேடி சென்று அவனை விடுதலை ஆக்கும்போது அன்னைக்குள்ள சமுதாயம் பார்த்துக்கும்போது என்ன செஞ்சிச்சுன்னா, எனக்கு பண்ணி தான் தேவை, இந்த லேகியோன் தேவையில்லை, லேகியோன் சுகமானது பற்றி எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி, ஆண்டவரை நீ போயிரு, இந்த இடத்த விட்டு போயிருங்கன்னு சொல்லி அவரை அந்த இடத்துல பார்க்கும்போது தெக்கப்போலியின் எல்லைகளிலிருந்து ஆண்டவரை நீங்கள் எங்கள் ஊருக்கு வேண்டான்னு சொல்லி விரட்டிட்டாங்க, வேண்டான்னு சொல்லி வெளியேற்றினாங்க. ஆனால் ஆண்டவரோ அந்த அருமையான லேகியோன் இடத்துல சொல்லும்போது 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்குறோம், இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்பொலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ அப்படியே நாம படிச்சுட்டு வருகின்ற பொழுது ஒரு பக்கம் பார்க்குறோம், எனக்கு இயேசு வேண்டாம், நீங்கள் போயிருங்க, எங்கள் பண்டிகைகள் எல்லாம் அழிஞ்சு போயிருச்சுது, ஆனால் இந்த மகன் விடுதலையானது எங்களுக்கு சந்தோஷம் இல்லை, எங்கள் பண்ணிலாம் போயிடுச்சின்னு சொல்லி அவங்க துக்கத்தோடு அவங்கள விரட்டி விடுறாங்க. ஆனால் இயேசு சொன்ன காரியம், நீ பெற்ற விடுதலையை உனக்கு சுகம் கொடுத்த ஆண்டவரை உன் சகோதரருக்கு அறிவின்னு சொன்னார். ஆனால் இந்த லேகியோனோ கர்த்தரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டதை உலகத்திற்கு காண்பிக்கிறான், கொடுக்கிறான். அருமையான என் சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நாளின் இந்த மாலை நேரத்தில் கூடியிருக்கிறோம். தேவன் எனக்கு இறங்கி செய்தவைகளை நான் எனக்குள்ள அடக்கி வைக்காத, சொல்ல வேண்டிய இடத்துக்கு சொல்லுங்க. அங்க நம்ம போல ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. விடுதலை கொடுக்கிற ஆண்டவரை சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக காண்பித்ததோடு மாத்திரமல்ல, யார் இந்த சகோதரிக்கு இயேசு கிறிஸ்துவ காண்பிச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் நினைச்சோன்னா, தீரு சீதோன் பட்டணத்தில் இந்த சகோதரி வரா. தெக்கப்போலியும் தீரு சீதோனோ 5 கிலோமீட்டருக்கு உள்ளது தான்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அருமையான என் சகோதரர்களே சகோதரிகளை, மாலை நேரத்தில் கூடியிருக்கிறோம். ஒரு சகோதரி தன்னுடைய ஜனங்களுக்கு இயேசுவை காண்பித்த மனிதனை பார்த்து தள்ளாடுகிற சூழ்நிலையில், தளர்ந்து போன சூழ்நிலையில் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வரா. எப்படி? தனக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவரை காண்பித்ததன் விளைவு இந்த மகள் கேள்விப்பட்டதோடு மாத்திரமல்ல, இந்த ஆண்டவரிடத்துல நான் செல்வேன், இந்த ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பேன், இந்த ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி அவள் வந்த சூழ்நிலையில தான் ஆண்டவரிடத்துல விரும்பி கேட்கிறா. என் மகளுக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த 2 பகுதியிலையும் தெளிவா 2 சுவிசேஷகர் மூலமா நமக்கு எழுதி வைத்ததோடு மாத்திரமல்ல, அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்ற காரியம், உன் விசுவாசம், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் ஆனாள். இயேசு கிறிஸ்து இந்த அருமையான கானானிய ஸ்திரீய உலகத்துக்கு காண்பிக்கும் போது எப்படி சொல்றாருன்னா, உன் விசுவாசம் பெரிது. பல இடத்துல நம்ம ஆண்டவரை பார்க்கிறோம், ஆண்டவருடைய கிரியைகளை பார்க்கிறோம். பார்க்கிற பொழுது இயேசுசாமிய பார்க்கும்போது பல இடத்துல பல மக்களை குறித்து
நல்ல சாட்சி கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். பலர் தகாத காரியங்களை செய்யும் போதும் அவங்களையும் குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் ஒன்று உண்டு என்று சொன்னால், உன்னை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி சொல்வார்? இந்த மாலை வேளையில குடும்பமா, ஒரு சின்ன கூட்டமா தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு முன்னால நிற்கிறார். என்ன குறித்து உலகத்தின் பார்வையில என்ன சாட்சி கொடுப்பார்? இங்க பார்க்கிறோம், தள்ளப்பட்டவள், தள்ளாடுகிறவள், சோர்ந்து போனவள். ஆனா இவளை ஆண்டவர் உலகத்திற்கு காண்பிக்கும் போது இவளுடைய விசுவாசம் பெரிது. இவளுடைய விசுவாசம் பெரிது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஏசாமி அங்க ஒண்ணுமே அங்க செய்யல. பிசாச விரட்டல, பிசாசுக்கு கட்டளை கொடுக்கல. ஆனா இவருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் செய்த மகிமையான காரியம், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றால், அந்நேரமே அவள் மகள் வீட்டில் இருந்தாளா? அவ வீட்டில் இருந்தா. இவளோ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தா. ஆனா எந்த நேரத்துல கர்த்தரிடத்திலிருந்து இந்த வார்த்தை புறப்பட்டுச்சுதோ அந்த வேளையில அந்த மகள் பரிபூர்ண சுகம் அடைந்தாள் என்பதை நாம வேதத்துல பார்க்கின்றோம். அருமையான என் சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மாலை வேளையில வந்திருக்கிறோம். என்னை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கன்னா என் கிரியை தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக காணப்படணும். என் கிரியைகளில் கர்த்தருக்கு நான் முதலிடம் கொடுக்கணும். கர்த்தரை காண்பிக்க வேண்டிய இடத்துல நான் காண்பிச்சேன்னா ஆண்டவர் எந்த இடத்திலும் கிரியை செய்ய வல்லவரும் நல்லவருமாய் இருப்பதோடு மாத்திரமல்ல, மகிமையான மகத்துவமான காரியங்களை செய்ய வல்லவர். இந்த இடத்துல இந்த மூக்கார ஸ்திரீக்கு ஒன்று சாட்சி கொடுக்கிறார், இன்னொன்று ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நான் அடுத்து பார்க்கும்போது உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சிய இந்த சகோதரிக்கு ஆண்டவர் கொடுத்து தள்ளாடுகிறவளை தன்னிகரற்றவளாக மாற்றினார் ஆண்டவர். இந்த மாலை வேளையிலும் நம்மை அழைக்கிறார். ஒன்ன நான் தன்னிகர் இல்லாதவனாக மாற்ற வல்லவன். நீ சோர்ந்து போன நிலையில இருக்கிற, கண்ணீரின் பாதையில இருக்கிற, வியாதியின் படுக்கையில இருக்கிற, ஆனா நான் உன்னை பார்க்கிறேன். உன் விசுவாசம் யாரு மேல இருக்குது? இந்த ஸ்திரீ பல இடத்துக்கு போனா, பல பகுதிக்குள்ள கடந்து போனா, ஆனா விடுதலை பெறவில்லை. ஆனா ஏசாமி கிட்ட வர்றா. யார் யார் இவளுக்கு ஏசாமியை காண்பிச்சா? ஒரு லேகியோன். அவனை சொல்லணும்னா பிசாசு பிடிச்சவன்னு சொல்லலாம், கிறுக்கன்னு சொல்லலாம், கோட்டிக்காரன்னு சொல்லலாம். அவனை கண்டு பயந்த சூழ்நிலையில் இருக்கும்போது பலர் பல வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். ஆனா தேவன் பயன்படுத்தின பொழுது, தேவன் அவனுக்குள்ள நின்ற பொழுது ஒரு பெரிய மாறுதலை இங்க தெக்கப்போலியின் எல்லையில பார்க்கிறோம், தீரு சீதோன் எல்லையில பார்க்கிறோம். அநேகர் இயேசுவினிடத்துல வந்து சுகம் பெற்றார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தள்ளாடுபவர்களை தன்னிகராக்கும் தேவன் நமக்கு முன்ன இருக்கிறார். நமக்கு முன்ன இருக்கிற ஆண்டவர் எனக்குள்ள வாசம் பண்றாரா? வாசம் பண்ணலைன்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, வாரும் ஆவியானவரே எனக்குள்ளன்னு சொல்லி அழைப்பதற்கு தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்து இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில கர்த்தர் இடைப்பட்ட 2 காரியத்தை, ஏன்னா இது எடுத்தன்னா இன்னும் நிறைய நேரம் எடுக்க முடியும், ஆனாலும் கர்த்தர் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணும். 2 காரியத்தை மாத்திரம் நாம பார்த்து முடிப்போம். முதல்ல இந்த சகோதரி ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது அவர் செய்கிற காரியம், சோதிக்கிற கர்த்தர். சாட்சி கொடுக்கிறார் கர்த்தர், ஆனா
சாட்சி கொடுப்பதற்கு முன்பாக இந்த சகோதரிய ஆண்டவர் சோதிக்கிறவராக காணப்படுகின்றார். இவளை குறித்து சொல்லும்போது கானானிய ஸ்திரீ. இந்த கானானியர்கள் அருவருப்பானவங்க, சபிக்கப்பட்டவங்க சொல்லிலாம் வேதத்தின் பகுதியில் நம்ம பார்த்தாலும் இந்த சகோதரி இடத்துல விசுவாசம் பெருசு. இவளை உலகத்துக்கு நான் காண்பிக்கணும்னா நான் இவளை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இவளை சோதித்த பின்புதான் நல்ல ஒரு நிலைக்கு வர்றா. மத்தேயு சுவிசேஷத்துல பார்க்கிறோம், 15வது அதிகாரத்துல 26வது வசனத்துல பார்க்கும்போது அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இங்க பார்க்கிறோம், ஏசாமிட்ட கேட்கிறா. அதுக்கு முந்தின வசனத்துல பார்க்கிறோம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்கிறா. முன்னால வசனத்துல பார்க்கும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லுவோம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. சீஷர்கள் வந்து இவை நம்மை தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்ற காரியம், நான் வந்தது காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். நான் உனக்கு இல்லப்பா, நான் உனக்கு வரல சொல்லி ஆண்டவர் சொன்னாலும் இந்த ஸ்திரீயானவள் ஆண்டவர் சர்வ வல்லமை பொருந்தியவர், இவர் ரே தேவன் என்பதை உலகம் அறியறதுக்காக அவளை சோதிக்கிறார். அவளுடைய விசுவாசத்தை சோதனையின் மூலமாக. இன்னைக்கு நாம அமர்ந்து இருக்கிறோம். விசுவாசத்தை அறிக்கை செய்யணும்னா எப்போ முடியும்னு சொல்லி பார்த்தா, எனக்கு சின்ன சின்ன போராட்டங்களும் சின்ன சின்ன சஞ்சலங்களும் தவிப்பு வரும்போது என் நம்பிக்கை, என் விசுவாசம் யார் மேல இருக்குது? இங்க இந்த ஸ்திரீ கூட வர்றா, அமைதியா இருக்கிறாரு. சீடர்கள் கூட சொல்லும்போது இவளை அனுப்பிடும் சுவாமி, பின்னாலே வர்றான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்ற ஒரே காரியம், பிள்ளைகளுக்கு தான் அப்பம் கொடுக்கணும், நாய்க்குட்டிகளுக்கு பிள்ளைகளுக்கு போடுறத போடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது அவ சொல்ற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே நீங்க சொல்றீங்க ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். நான் தகுதி இல்லாதவதான் சுவாமி, நான் தகுதி இல்லாத சூழ்நிலையில பரம்பரையில இருக்கிறேன். ஆனா எனக்கு பிள்ளைகளுக்கு போடுற அப்பம் இல்லை சுவாமி, மேஜையிலிருந்து விழக்கூடிய இந்த சின்ன சின்ன எச்சி பருக்க, எச்சி சோர், அதை நாய் திங்குமே, இந்த நாயை போல என்னையும் நீங்க போஷிங்க, எனக்கும் போஷிங்க, எனக்கும் இறங்குங்கன்னு சொல்லி அவ சோதிக்கும் போது பதில் கொடுக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் சோதனைகள் வரும்போது பார்க்குறோம், நான் எந்த நிலையில் இருக்கிறேன், என்னுடைய விசுவாசம் ஆண்டவரை பற்றி கொள்றதுல இருக்குதா, அறிக்கை செய்கிறதுல இருக்குதாங்கிறத கொஞ்சம் பார்த்தோன்னா நான் எவ்விதமாக செயல்படுறேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் என்னிடத்துல ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை நான் செய்யணும், அதை நான் செய்யணும். ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகின்ற பொழுது ஆண்டவர் என்னிலே கிரியை செய்ய வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். முதலாவதாக பணித்தளத்துக்குள்ளாக பீகாருக்கு நான் கடந்து சென்ற வேளையில் பார்க்குறோம், கடந்து சென்று திரும்பி வரேன். நான் கவர்மெண்ட் சைடில் எங்கேயும் வேலை பார்க்கல. அந்த நாளில் எல்ஐசியில் ஒரு சின்ன ஏஜெண்டாக இருந்தேன். வருமானம்லாம் ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த சூழ்நிலையில் நிற்கும் போது ஊழியத்துக்குன்னு நான் கிளம்பி போயிட்டேன்.
என் மனைவிக்கு அன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட சேல்ரி வந்து 7,000 ரூபாய் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2 பிள்ளைகளை படிக்க வைக்கணும். நான் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் நிற்கும்போது, ஆண்டவரே, பணித்தளத்துக்கு நான் கடந்து சென்று வர செல்கிறேன் என்று சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் கிளம்புனேன். கிளம்பும்போது பிரின்ஸ்பல்கிட்ட லீவ் கேட்டாங்க. கோட்டாலி லீவில் நீ போயிட்டு வான்னு சொல்லி கல்கட்டாவுக்கு அவங்கள வர சொல்லிட்டு நான் பீகாருக்கு நான் கடந்து போனேன். போயிட்டு நாங்கள் எல்லாரும் பீகார் ட்ரிப்பை முடித்து கல்கட்டா வந்து சகோதரனுடைய இல்லத்தில் இருந்து வீட்டுக்கு வர்றோம். வந்து சேல்ரி போடும்போது குவார்ட்டர்லி லீவ் சம்பளத்தை அப்படியே கட் பண்ணிட்டாங்க. ஏன்னு சொல்லி கேட்கும்போது, நீ ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் ரீஓப்பனிங் டேயில் வந்து நீ ஜாயின் பண்ணல, சேல்ரி கட் பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே மனசுக்கு வருத்தம். ஆண்டவரே, பாதி அமௌண்ட்டு போயிடுச்சுது, எப்படி நான் எப்படி நிற்க போகிறேன் தெரியாத ஒரு சூழ்நிலையில் நிற்கும்போது யார்கிட்டையுமே சொல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலையில் திடீர்னு பார்க்கும்போது ஆண்டவருடைய கிரியை அங்கே வெளிப்படுது. என் ஒய்ஃப் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்படி பார்க்கின்ற சூழ்நிலையில் இந்த இடைப்பட்ட காலம் ஆகஸ்ட் செப்டம்பரில் இந்த பிள்ளைகள் ஃபெயிலான பிள்ளைகளுக்கு எழுத சொல்லி வாய்ப்பு கொடுத்து அதை திருத்துகின்ற பேப்பர் மேக்சிமம் வந்து கவர்மெண்ட் சைடு தான், ப்ரைவேட் டீச்சர்ஸுக்கு வர வாய்ப்பே இல்லை. ஆனால் திடீர்னு பார்த்தா இவளை கூப்பிட்டு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வருது, பிரின்ஸ்பல் அனுப்பி வைக்கிறாங்க, விடுமுறை கொடுத்து நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைத்து விட்டு திரும்பி வருகின்ற சூழ்நிலையில் பார்க்கும்போது எந்த சேல்ரியை இழந்தாங்களோ அதை விட ஆண்டவர் 2 மடங்கான சேல்ரியை அங்கே கொடுத்ததோடு மாத்திரமல்ல, இங்கேயும் விடுமுறை கொடுத்து பிரின்ஸ்பலே அனுப்பி வச்சாங்க. வரும்போது அவங்க சொன்ன காரியம், ஒரு சகோதரியும் இந்து சகோதரியும் சொன்ன காரியம், உன் ஆண்டவர் பெரியவர், உன் ஆண்டவர் பெரியவர், உனக்குள்ள இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார், அவரே மகிமையானவர், மகத்துவமானவர் என்று சொல்லி சாட்சி பகர்ந்தாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு முன்பாக சின்ன சின்ன சோதனைகள் அனுப்பும்போது, இந்த சோதிக்கப்படுகின்ற நான் பாக்கியவானா திகழணும்னா என்னை ஆண்டவருக்குள்ள நான் முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். நான் சார்ந்து இருக்கிறது கர்த்தரை சார்ந்து இருக்கணும், உலகத்தை அல்ல, உன்னதராகிய தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி வைக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த இடத்துல கிரியை செய்கிறார். இந்த சகோதரிய சோதிக்கிற ஒரு ஆண்டவராய் அமைதியா இருக்கிறார். ஆனா ஆண்டவர் அமைதியா இருந்தார்னா செயலாற்ற இல்லை, நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய கிரியைகளை எல்லாத்தையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனா பார்த்து கொண்டே இருக்கிற ஆண்டவர் ஒரு நாளில அமைதியா இருக்கிறதோடு மாத்திரம் இல்ல, நம்முடைய கிரியைக்கு தக்கதாக பலன் கொடுக்கிறவர். பல இடத்துல நம்ம பார்க்குறோம், யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார், ஆனால் அமைதியாக இருந்தார். யோசேப்பு என்ன செய்கிறார்? யோசேப்பு எப்படி வாழ்க்கை வாழ்கிறார்? யோசேப்போ கர்த்தரோடு கூட இருந்தார், கர்த்தரை மறுதலிக்கலை, கர்த்தருக்கு பிரியமானதை அவர் செய்து கொண்டே இருந்தார். பின்னால் பார்க்குறோம், இந்த யோசேப்பை ஆண்டவர் உருவாக்கி இஸ்ரவேலுக்கெல்லாம் அதிபதியாக மாற்றினது போல நம்மையும் மாற்ற ஆண்டவர் நம்மை சோதிக்கின்ற பொழுது நம்ம சோதனைகளை தாங்க பலனை கேட்போம், கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், நல்ல சாட்சிகளை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்து இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையின் மூலமா ஆண்டவர் 100 காரியத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். தன்னை உணர்ந்த ஸ்திரீ 26வது வசனத்துல பார்க்கிறோம், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இவளோ இந்த நாய்க்குட்டிகள் சாப்பிட்றதுக்கு
மேஜையிலிருந்து விழும். எச்சி பருக்கைகள், எச்சில்கள், இது நாய்க்குட்டியை போஷிக்க ஆண்டவரே. நான் ஒரு நாய்க்குட்டியா இருக்கிறேன். நான் அப்பத்தை நேரடியா புசிக்கல சுவாமி. இந்த மேஜையிலிருந்து விழக்கூடிய இந்த துணிக்கையினாலேயாவது நாய்க்குட்டி தின்னும் சுவாமின்னு சொல்லி அவ கேட்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ சமூகத்துல நிற்கிறோம். தன்னை உணர்கிறவன், தன்னை உணர்கிறவன், தன்னை தாழ்த்துகிறவன கர்த்தர் நேசிக்கிறார், பார்க்கிறார். தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது பெருமை பாராட்டுகிற கூட்டத்தை அல்ல. ஒரு ஆயக்காரனும் வர்றான், ஒரு பரிசேயனும் வர்றான். ஆனா தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தின மனுஷனைத்தான் ஆண்டவர் நீதிமானாக மாற்றி உலகத்துக்கு அனுப்புனார். பெருமை பாராட்டினவன அல்ல. இன்னைக்கு இந்த மாலை நேரத்திலும் நம்ம ஒன்று கூடி இருக்கிறோம். நம்மை ஒன்று கூடி இருக்கிறோம். என்னை ஆண்டவர் சோதிக்கும் போது நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் உணரணும். தன்னை உணர்ந்து, இந்த ஸ்திரீ சொன்ன இந்த வார்த்தையின் நிமித்தமாய் இவள் ஒரு நல்ல சாட்சியை பெற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்ல, தள்ளாடின நிலையில நின்ற மகள் இன்னைக்கு மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டாள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். இன்னைக்கு தேவ சமூகத்துல நிற்கும்போது நான் எப்படி இருக்கிறேன்? என்ன நான் உணர்றேனா? எனக்குள்ள இருக்கிற கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கும்போது, ஆண்டவரே, நான் யார் மத்தியில வாழ்றேன், யாரோடு கூட இருக்கிறேன், இதை உணர்ந்து நான் இவங்க மத்தியில நின்னாலும் இவங்க கூட நின்னாலும் நான் உண்மை மறுதலிக்க மாட்டேன். என் பரிசுத்தத்தை நான் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல அறிக்கை செய்யணும். ஏன்னா பார்க்கிறோம், இந்த நாய்க்குட்டிகளை குறித்து சொல்லும் போது, மத்தேயு 7வது அதிகாரத்துல சொல்லும் போது, பரிசுத்தமானத நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க கூடாது. ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறார். இந்த நாய்கள் அருவருப்பார பிராணி, எல்லாத்தையுமே சொல்லி இருக்கிறார். ஆனா இந்த நாய்க்குட்டியை விட நான் தன்னை இந்த நாய்க்குட்டி நிலைக்கு இந்த ஸ்திரீ ஒப்பு கொடுத்து நின்று, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், என் பிள்ளைக்கு இறங்கும், என்னுடைய தள்ளாடுதலை மாற்றும் என்று சொல்லி கேட்கும்போது தான் ஆண்டவர் இந்த ஸ்திரீயினுடைய அறிக்கையை, சாட்சிய பார்த்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. அன்பு பிள்ளைகளே, அன்பு சகோதரிகளே, இந்த மாலை நேரத்தில் கூடி இருக்கிறோம். என்னை குறித்து தேவன் என்ன சொல்ல போறார்? யோபு சொல்றாரு, 16வது அதிகாரம் 19வது வசனத்துல, என் சாட்சி பரலோகத்தில் இருக்குது, சாட்சி பகருகிறவர் உன்னதத்தில் இருக்கிறார். சோதனையின் மத்தியில நிற்கின்ற பொழுது யோபு சொல்ற ஒரு காரியம், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். இன்னைக்கு நான் என்ன நிலையில நிக்கிறேன், நான் என்ன சொல்றேன், என்னை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சிகள் என்ன? ஏதோ வாழ்ந்தோம்ல, உலகத்துல நாம வாழ ஆண்டவர் அழைத்திருக்கிறான்னா, நாம் அவருடையவர்களாக, அவருக்கு உரியவர்களாக, அவருக்கு பிரியமானதை செய்வதற்காகத்தான் தேவன் என்னையும் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த குடும்ப தரிசன கொடுகைய 6வது வருஷத்தை முடிக்க போறோம்னு சொன்னா, ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு சாட்சிகளாக நாம திகழணும். நாம சாட்சியா நிற்கும் போது நம் மூலமா அநேகர் ஆண்டவரை அறிவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. யோபு குறித்து பழைய ஏற்பாட்டில் சொன்னதுக்கு அப்புறம் 1 யோவான்ல 5வது அதிகாரத்துல 7-8 வசனத்துல பார்க்கும்போது, அங்கேயும் தேவன் யோவான் மூலமா நமக்கு சொல்லுகிற காரியம், பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள்.
இங்க சொல்லும் போதும் யோவான் சொல்றார், உன்னை குறித்து ஆண்டவர் பரலோகத்துக்கு போகும்போது சொல்லுகின்ற காரியம் பிதா, வார்த்தை, அதுக்கு அடுத்து பரிசுத்த ஆவி. அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு, பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் மூன்று: ஆவி, ஜலம், ரத்தம். இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோன்னா, ஜலம் என்பது நாம் எடுத்த ஞானஸ்நானம். நாம் எடுத்த ஞானஸ்நானம் நாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கும் போது நான் பாவத்துக்கு மரித்து இருக்கிறேன், நீதிக்கு பிழைப்பேன். கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்ளுவேன், வசனத்தின்படி நடப்பேன், மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது ரத்தம். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை பரிசுத்த நற்கருணை ஆராதனையில் பங்கேற்கும் போதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய ரத்தம் எனக்குள்ள, என் சரீரத்துக்கு உள்ள போகுது, மற்றதெல்லாம் வெளியே, ஆனால் எனக்கு உள்ள போகிறது உம்முடைய சரீரமோ உம்முடைய ரத்தமோ. இந்த பாக்கியம் உலகத்தில் யாருக்குமே கிடையாது, நமக்கு மட்டும்தான் உண்டு. இந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்றது. நான் எவ்விதமா இதுல பானம் பண்றேன், எவ்விதமா இதுல பங்கேற்கிறேன். இது தேவன் பரலோகத்துல பூலோகத்துல நம்மை குறித்து சாட்சியிடுகிறது. அடுத்து ஆவியானவராக நம்மை நிரப்பி என்னை பலப்படுத்தி கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்பதற்கு ஆவியானவர். இம்மூவரும் ஒன்றானவர்கள் சொல்லி ஆண்டவர் தன்னுடைய அருமையான தாசனின் ஆகிய யோவான் மூலமா கற்றுக் கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பார்க்கும்போது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம், நம்ம வெளியே கிளம்பும் போதும் ஜெபம் முடிச்ச போதும் சிலுவை அடையாளத்தை நம்முடைய நெத்தியிலையும் மார்பிலையும் போட்டுக்கோங்கடான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் பெண்டிகாஸ்டல் பீப்புள்ஸ் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுவெல்லாம் நீ என்ன சிஎஸ்ஐக்கார மாதிரி போகிறேன்னு. ஆனால் ஒரு ஆர்சி ஃபாதர் பேசும்போது சொன்ன காரியம், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியானவராக எனக்குள்ளே இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட சிலுவை அடையாளத்தை நாங்கள் உன் மேலே போடுறோம். உனக்குள்ளே இருக்கிறது கர்த்தர், இதை மறந்துடாதீங்கன்னு சொல்லி அருமையாக அந்த ஃபாதர் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது கேட்ட பொழுது அர்த்தத்தை புரிந்து கொண்டேன். இந்த நாளின் மாலை வேளையிலும் தேவ சமூகத்தில் இருக்கிறோம், தேவனை நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய சாட்சி எங்கே இருக்குது? யோபு சொன்னது போல, என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதத்தில் இருக்கிறார். இன்னைக்கு இந்த மாலை வேளையில் தள்ளாடின இந்த ஸ்திரீ தன்னிகரற்றவளா மாற்றப்பட்டதுக்கு ஒரே காரணம், அவளுக்கு இயேசு கொடுக்கப்பட்டார், அவளுக்கு இயேசு காண்பிக்கப்பட்டார். அவள் ஆண்டவர் அண்டையில் வரும்போது தன்னை உணர்ந்து நிற்கிறார், தன்னை உணர்ந்து நிற்கிறார். ஆண்டவர் சோதிக்கும் போதும் சோதனையின் மத்தியில் நீங்க போதும் ஆண்டவரை தன்னை தாழ்த்தினாள், உயர்த்தப்பட்ட நிலைக்குள்ள வந்தாள். ஆண்டவரே என்னையும் அவிதமான பாத்திரமா மாற்றும் ஆண்டவரே, நானும் உமால நற்சாட்சி பெறணும், நானும் உமக்கு பிரியமானவனா நிற்கணும். நான் தள்ளாடின நிலையில நின்னாலும் என்னை மகிழ்ச்சி ஆக்குறதுக்கு ஒரே வழி என் விசுவாசத்தை உறுதிப்படுத்த எனக்கு கிருபத்தார். என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? அப்படியே இருந்த இடத்துல கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து